நான் உங்கள் வித்யார்த்தி. இப்போ வந்து நம்ம சலோ பாஜார் சலேன்னு கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் போகலான்ட்டு. இதில் வந்து நம்ம மீனிங்ஸு ஆப்போசிட்ஸ் பிராத்மிக்கோட பார்ட் 3ல் நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர்ஸ் இது ஆக்சுவலி. இப்போது இதில் வந்து நம்ம மீனிங் பார்க்கலாம். அக்லி, நெக்ஸ்ட் அடுத்தது கிரானே கி துக்கான், ப்ரோவிஷன் ஸ்டோர். கிரானே கி துக்கான், provision store. Himli, tamarind. Namak, salt. Sabji, vegetable. Sabun, soap. Qatar, row. Patloon, pant. Sadiyan, sarees. Alag alag, separate. Manjil, store. Bartan, vessel. Bikna, to be sold. இப்போ நம்ம பிராந்திய பாஷாமே அர்த்த லிக்கேன்னு கொடுத்துருக்காங்க. பத்லூன், பேண்ட். பத்லூன் வந்து பேண்ட். இம்லி, டேம்ரிண்ட். மஞ்சில், ஃப்ளோர். அது ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, செகண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி. சாபுன், சோப். பர்த்தன், வெசல். ஆப்போசிட்ஸ் ஜல்தி, சூன். धीरे धीरे, ஸ்லோன்னு ஸ்லோ அது. உதர், தேர். இதர், உதர் இஸ் தேர். இதர் இயர், இங்கே. அது அங்கே, இங்கே. பீச்சே, பேக். ஆகே, ஃப்ரண்ட். बेचना, டு செல். खरीदना, டு பை. இப்போ நெக்ஸ்ட்டு वाक्यों में प्रयोग कीजिए கொடுத்துருக்காங்க. नमक का रंग सफ़ेद, वाइट कलर. कतार, बाजार. कतारना रो. बाजार में दुकानों की लंबी कतार है. मार्केट வந்து லாங்கா ரோஸ் இருக்கு. बाजार में दुकानों की लंबी कतार है. अलग अलग, तनी-तनिया, सेपरेट सेपरेट. अलग अलग चीज के लिए अलग अलग दुकान है. வேற வேற பொருட்களுக்காக வேற வேற தனி கடைங்க இருக்குன்றாங்க. बर्तन, बर्तन की दुकान वहाँ है. பாத்திரம் கடை அங்கே இருக்குது. பிக்னா, யஹா கை பிரகார் கி சாடியா பிக்தி ஹே. இங்கே நிறைய விதமான புடவைங்களை விற்கிறாங்க. காலி ஜகா பரியே, ஃபில் த ஆன்சர்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இது பாஜார் யஹா சே, மார்க்கெட் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்குறாங்க. बाजार यहाँ से कितनी दूर है, कितनी दूर है. हम पहले डैश की दुकान देखेंगे. फर्स्ट किराने की दुकान. கிரானே, கிரானேனா நம்மளோட மளிகை சாமான் வாங்கக்கூடிய இடங்க. ஹம் பெஹலே கிரானேக்கு துக்கான் தேக்கேங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து மூணாவது, டேஷ் கி துக்கான் அலக் ஹை. சாவல், சாவல்னா அரிசி கடை தனியாக இருக்குது. डैश चावल की दुकान अलग है. सस्ते डैश दाम में स्कूल के बच्चों के लिए कागज, नोटबुक और पुस्तकों मिलता है. सस्ते दाम, ரொம்ப கம்மி விலையிலே நமக்கு ஸ்கூல் புக்ஸு, நோட்புக் எல்லாம் கிடைக்குதுன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு वाक्यों को मिलाइए. सब्जी की मंडी पीछे की कतार में है. सब्जी की मंडी सब तरह की तरकारियाँ मिलती है. நிறைய விதமான காய்கறி எல்லாம் கிடைக்குது சப்ஜி காய்கறி மண்டியில். சாபுன் கி துக்கான் பீச்சே கி கத்தார் மே ஹை. சோப்பு கடை வந்து பின்னாடி ரோல் இருக்குன்றாங்க. சோப்பு விற்கிற கடைங்க. நயே பாஜார், புது மார்க்கெட்டு. மே படே படே மக்கான் ஹை. புது மார்க்கெட்டில் வந்து பெரிய பெரிய கடைங்க, மக்கான் பில்டிங்ஸ் இருக்குன்றாங்க. தூசரி மஞ்சில் மே தவாயி பர்த்தன் मिलते हैं. दवाईना மருந்து, பாத்திரம் இதெல்லாம் கிடைக்குதுன்றாங்க. கப்படே கி துக்கான் மே கई प्रकार की साड़ियाँ मिलती है. துணி கடையில் வந்து நிறைய விதமான புடவைங்க கிடைக்குதுன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு प्रश्नों के उत्तर 3 वाक्यों में लिखिए கொடுத்துருக்காங்க. आंसर द फॉलोइंग. नए बाजार में कहाँ कौन सी दुकान है. புது மார்க்கெட்டில் எங்கெங்கே எந்தெந்த பொருட்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. என்னென்ன கடைங்க இருக்குன்றாங்க. नए बाजार में किराने की दुकान, चावल की दुकान. चावल, किराने की दुकान मளிகை சாமான் கடை. அரிசி கடை, चावल की दुकानें அரிசி கடை. सामने की कतार में सब्जी की दुकान, முன்னாடி இருக்கிற கடைகளில் வந்து காய்கறி. पीछे की कतार में साबुन, सोप. कपड़े की दुकान है, துணி கடைங்க இருக்குது.
कपड़े की दुकानों में क्या क्या चीज़ें मिलती हैं? துணி கடையில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குது? कपड़े की दुकान में कई तरह की सलवार चूड़ीदार கிடைக்குதுன்றாங்க. सलवार कमीज और पतलून के कपड़े पतलून ना पैंट कई प्रकार की साड़ियाँ भी मिलती है. कमीज ना कॉस्ट्यूम्स पतलून पैंट துணி அப்புறமா நிறைய விதமான புடவைங்களும் கிடைக்குது. साड़ियाँ मिलती है. दूसरी मंजिल की दुकान और कपड़े की दुकानों के बारे में लिखिए. दूसरी मंजिल की दुकानों में बर्तन चप्पल दवाई बर्तन चप्पल जूते மருந்து பாத்திரம் चप्पल शूज़ இல்லைன்னா चप्पल जूते जूते வந்து ஷூஸ் இது வந்து செருப்பு चप्पल आदि मिलते हैं இதெல்லாம் கிடைக்குது. स्कूल के बच्चों के लिए कागज पेपर नोटबुक और पुस्तकें मिलती है. कपड़े की दुकान में हथकरघे और खादी की போதும் துணி கடையில் போதும். இப்போ நம்ம खादी के कपड़े में भी है. खादीயில் செஞ்ச துணிங்களும் இருக்குது. यहाँ कई तरह की सलवार कमीज और साड़ियाँ मिलती है. விதவிதமான சுடிதாரெல்லாம் கிடைக்குது. அப்புறமா புடவையும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். இப்போது 7th சாப்டர் மகாத்மா காந்தி. இதில் வந்து நம்ம மீனிங் பார்க்கலாம். पुत्र सन कानून की पढ़ाई लॉ एजुकेशन प्रतिज्ञाएं प्रॉमिस पराई औरत अदर वुमन निभाई फुलफिल्ड वकालत लॉ प्रोफेशन मोड टर्निंग पॉइंट भेदभाव डिस्क्रिमिनेशन अहिंसा नॉन वायलेंस आंदोलन मूवमेंट उपाधि टाइटल आजीवन ओल्ड लाइफ प्रांतीय भाषा में अर्थ लिखिए. रीजनल लैंग्वेज मीनिंग எழுத சொல்லியிருக்காங்க. विवाह वेडिंग आंदोलन मूवमेंट स्थापना टू एस्टैब्लिश मोड टर्निंग पॉइंट अहिंसा नॉन वायलेंस राष्ट्रपिता फादर ऑफ द नेशन. இப்போ நம்ம ஆப்போசிட்ஸ் பார்க்கலாம். विलोम शब्द लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. भेदभाव समभाव भेदभाव நிறைய வித்தியாசம் இருக்கிற समभाव इक्वालिटी अनइक्वालिटी इक्वालिटी आज़ाद फ्रीडम अडिमैतனம் गुलाम अहिंसा अहिंसा ना नॉन वायलेंस हिंसे ना वायलेंस शहर टाउन गांव வந்து கிராமம். இப்போ நெக்ஸ்ட் வந்து वाक्यों में प्रयोग कीजिए கொடுத்துறாங்க. फ्रेम द सेंटेंस. पुत्र देवदास गांधी पुत्र ना सन देवदास गांधी मोहनदास गांधी के पुत्र. देवदास गांधी வந்து मोहनदास गांधीயோட பையன். मोड हर एक के जीवन में एक मोड आती है. எல்லார் லைஃப்லேயும் ஒரு टर्निंग पॉइंट இருக்குன்றாங்க. के साथ मोहनदास गांधी का विवाह कस्तूरबा से हुआ. मोहनदास गांधीயோட கல்யாணம் வந்து कस्तूरबा आச்சு. अहिंसा नॉन वायलेंस गांधी जी ने अहिंसा को अंग्रेजों की खिलाफ शस्त्र के रूप में प्रयोग किया. गांधी जी வந்து அहिंசையை வந்து ஆங்கிலேயர்களுக்கு விரோதமாக அஸ்திரமாக பிரயோகம் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. अहिंसा आंदोलन गांधी जी ने अंग्रेजों के खिलाफ कई आंदोलन चलाई. நிறைய போராட்டத்தை வந்து காந்திஜி வந்து ஆங்கிலேயர்களுக்கு விருத்தமாக நடத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு खाली जगह भरिए फिल इन द ब्लैंक्स. सन 1914 में महात्मा गांधी भारत लौट आए. 1914 महात्मा गांधी வந்து இந்தியா திரும்பி வந்தார். डैश ने गांधी जी को महात्मा की उपाधि दी. कविवर रविंद्रनाथ टैगोर தான் टैगोर गांधीஜிக்கு வந்து மகாத்மான்ற பேர் கொடுத்தாங்க, விருது கொடுத்தாங்க. डैश ने गांधी जी को राष्ट्रपिता कहा. नेताजी सुभाष चंद्र தான் காந்திஜிக்கு வந்து फादर ऑफ द नेशन அறிவிச்சார். இப்போ नेक्स्ट फ्रेम द सेंटेंस. प्रश्नों के उत्तर 3-3 वाक्यों में लिखिए.
गांधी जी के माँ बाप और पुत्रों के नाम लिखिए. அப்பா அம்மா அப்புறம் பசங்களோட பேர் எழுத சொல்லியிருக்காங்க. मोहनदास गांधी के पिता का नाम करमचंद गांधी और माता का नाम पुतलीबाई है. மோகன்தாஸ் காந்திஜியோட அப்பா பேர் வந்து கரம்சந்த் காந்தி, அப்புறம் அம்மா பேர் வந்து புத்தலிபாய். मोहनदास गांधी के 4 पुत्र, 4 பசங்க. वे हरिलाल गांधी, मणिलाल गांधी, रामदास गांधी और देवदास गांधी. हरिलाल गांधी 4 பசங்க காந்திஜிக்கு. हरिलाल गांधी, मणिलाल गांधी, रामदास गांधी और देवदास गांधी. गांधी जी को दक्षिण अफ्रीका में क्या अनुभव हुआ? गांधी जी अफ्रीका में वकालत करने गए. अफ्रीकाவில் வந்து சவுத் அஃப்ரிக்காவில் வந்து வாதாடுறதுக்கு போனாங்க. वहाँ उनको भारतीयों पर हो रहे भेदभाव को का सामना करना पड़ा. இந்தியன்ஸுக்கு நடக்கக்கூடிய வயலன்ஸ், வித்தியாசத்தை, வேற்றுமையை அவர் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அவரும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. महात्मा गांधी दक्षिण भारत हिंदी प्रचार सभा में कब से कब तक ठहरे? दक्षिण भारत हिंदी प्रचार सभाவில் எப்போலேருந்து எப்போ இருந்தாருன்னு கேட்குறாங்க காந்திஜி. மகாத்மா காந்தி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார், சவுத் இந்தியாவோட ஹிந்தி பிரச்சாரத்தில் வந்து 1946 ஜான்வரி 20 20 से 30 तक ठहरे. காந்திஜி வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, அது வந்து சென்னையில் இருக்குது. 1946 வந்து ஜான்வரியில் 20 30 வரைக்கும் இங்கே தான் இருந்தார். 10 நாள் இங்கே தான் ஸ்டே பண்ணார். कौन सी घटना गांधी जी के जीवन में महत्वपूर्ण मोड़ बनी? எந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து காந்திஜியோட லைஃப்பில் வந்து இம்பார்ட்டண்ட்டான டர்னிங் பாயிண்ட் ஆச்சுன்றாங்க. दक्षिण अफ्रीका में रेल में जाते समय उनके पास प्रथम श्रेणी का टिकट था. காந்திஜி வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் ट्रेन टिकट இருந்துச்சு. फिर भी टिकट कलेक्टर ने उनको तीसरी श्रेणी में जाकर बैठने के लिए कहा. இருந்தாலுமே டிக்கெட் கலெக்டர் வந்து அவரை போய் 3rd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் போய் உட்கார சொன்னாங்க. அவர்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் இருந்தாலுமே. क्योंकि वे भारतीय थे, ஏன்னா அவர் வந்து இந்தியனாக இருந்தார். यह घटना, இந்த इंसिडेंट उनके जीवन में एक महत्वपूर्ण मोड़ बन गया. இந்த இன்சிடெண்ட் தான் அவரோட லைஃப்பில் வந்து டர்னிங் பாயிண்ட்டாக மாறுச்சு, இம்பார்ட்டண்ட்டான டர்னிங் பாயிண்ட்டாக மாறுச்சுன்றாங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. பிராத்மிக் படிக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதை வந்து புரிஞ்சு படித்தா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் தெரிவிங்க.